பனைமரங்கள் அழிக்கப்படுவதையும் பனையேறிகள் பனைச்சூழலை விட்டு வெளியேறுவதையும் கண்டு பொங்கி எழுந்த நெல்லையைச் சேர்ந்த கண்ணன் கருப்பட்டி உற்பத்தியில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள நம்பியான்விளை கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவருக்கு ஐடி வேலையில் மாதம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் அவருக்குள் இருந்த கேள்விகளும் கோபங்களும் அவரை புதிய பாதையில் பயணிக்க வைத்தது. தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரங்கள் வெட்டப்படுவது ஏன், பனையேறிகள் ஏன் பனை தொழிலை விட்டு வெளியேறுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை தேடிய கண்ணன் ஐடி வேலையையே விட்டுவிட்டு பனை தொழிலில் புதிய யுக்தியை புகுத்தியுள்ளார். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து எங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மரம், அது ஓடி ஆடி பிடிச்சி வளர்ந்த ஒரு மரம். நான் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பனைமரங்கள் அதிக அளவில் வெட்டுறதை நான் பார்த்துருக்கேன். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைகளுக்கு பனைமரம் வெட்டி போகிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ 10-11 நானும் கடந்து போயிருக்கேன். அப்போது ஒரு 2008 இன்ஜினியரிங் முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஐடியில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி எங்கள் ஒரு கோயில் திருவிழாவுக்கு வந்தப்போ பார்த்த இன்னொரு சம்பவம். திடீர்னு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மரங்கள் வெட்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ஏன் பனை மரங்கள் இன்னும் வெட்டப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ உட்காந்து அதை பற்றின ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, பனை மரத்துலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிராண்டிங் இல்லை. எப்படி ஒரு வெள்ளை சர்க்கரைக்கோ இல்லை நாட்டு சர்க்கரைக்கோ ஒரு பிராண்டிங் இருக்கிற மாதிரி கருப்பட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள், அதாவது பனையிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் எதுக்குமே ஒரு பிராண்டிங் இல்லை. அந்த பிராண்டிங் இல்லாதனால பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை. அப்படி எதுவுமே இல்லாததுனால பனையை யாரும் பராமரிக்கலை. சும்மா ஒரு காட்சி பொருளாக மட்டும்தான் பனை நின்றுட்டு இருக்கு. அதனால அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது புரிய வந்துச்சு. தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிற தென்னையும் கரும்பும் பணப்பயிராக இருக்கிறது. ஆனால் ஒரு முறை விதைத்தால் அடுத்த 150 ஆண்டுகளுக்கு எந்த செலவும் பராமரிப்பும் இன்றி பலன் தரக்கூடிய பனை மரங்கள் அழிக்கப்படுவதை கண்டு மனம் வருந்துகிறார் இந்த கண்ணன். பனைமரத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி அதை விதைச்சிங்கன்னா அடுத்த 150 வருஷத்துக்கு அது பலன் கொடுக்கும். உங்களுக்கு மற்ற செடிகள் மாதிரி அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தோ உரங்களோ எதுவுமே தேவை கிடையாது. மழை இருக்குது, எந்த ஒரு கோடையும் அது தாங்கி நிற்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அதோட மழை நீரை அதோட வேறு பகுதியில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திறன் அதுக்கு உண்டு. இப்போதைக்கு இந்தியாவில் மொத்தம் 9 கோடி பனைமரம் இருக்குது. அந்த 9 கோடி பனைமரத்தில் கிட்டத்தட்ட 5 கோடி பனைமரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அந்த 5 கோடி பனைமரத்தில் நம்மளால் சராசரியாக ஒரு 10%, அதாவது ஒரு 50 லட்சம் பனைமரத்தை நம்மளால் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி அதிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ண முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50,000 பனைமரம் ஏறுபவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதில் கொடுக்க முடியும். இது பனையை பற்றின ஒரு யூகிக்க முடியாத ஒரு எக்கனாமி அதுக்கு பின்னாடி இருக்கு. பனையேறிகளை பாதுகாக்க திருச்செந்தூர் அருகே ஆறுமுக நேரியில் பாம் எரா என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் கண்ணன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனையேறிகளிடமிருந்து நேரடியாக பதநீர் கொள்முதல் செய்து அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார். வெள்ளை சர்க்கரை உற்பத்தியில் இருக்கும் தர நிர்ணயம், தொழில்முறை தொழில்நுட்பம் ஆகியவை கருப்பட்டி உற்பத்தி விற்பனையில் நடைபெறவில்லை. கருப்பட்டியை நாம் சாப்பிட்டோம் என்றால் பிளட் சுகர் அதிகமாகாது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதிலுள்ள சவால்கள் என்னவென்றால், கருப்பட்டி உருகுவது, பூஞ்சை பிடித்தல் போன்ற காரணங்களால் நீண்ட நாட்கள் வைத்து பயன்படுத்த முடிவதில்லை. எனவேதான் மக்கள் வெள்ளை சர்க்கரைக்கு மாறுகின்றனர் என்பதை கண்ணன் உணர்ந்தார். இதனால் கருப்பட்டியை பவுடராக மாற்றி விற்பனை செய்ய தொடங்கினார். பாக்கெட்டுகளில் பயன்படுத்த ஏதுவாக ரெடி டு யூஸ் முறையில் சர்க்கரை போன்று கருப்பட்டியை விற்பனைக்கு கொண்டு வந்தார். அதேபோல் பனங்கிழங்கு பவுடர், கருப்பட்டி மால்ட், கருப்பட்டி மேக்ரோன் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து இணையதளம் வாயிலாகவும் பிற விற்பனை தளங்கள் வாயிலாகவும் உலகின் பல நாடுகளில் விற்பனை செய்து பனை பொருட்கள் வர்த்தகத்தில் முன்னுதாரணமாக திகழ்கிறார். அப்போ என்னன்னா, இது பொதுவாக கருப்பட்டி அப்படின்றது ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் சர்க்கரைக்கு மாற்றாக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஏன் இதை சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரக்கூடாது? அப்போ அந்த மாற்றுன்றது 40 வயசுக்கு மேலே வர்றதுக்கு பதிலாக எப்போ ஒரு 2 வயசு 3 வயசில் எப்போ சர்க்கரைன்ற ஒரு இனிப்புன்ற ஒரு இது வரும்போதே அந்த இடத்துல கருப்பட்டியை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, வரும் முன் காப்பம் அப்படின்ற மாதிரி சர்க்கரை வியாதின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா நம்ம கருப்பட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே கொண்டு வந்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. அந்த பவுடர்லேயே ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். கொண்டு வந்து கருப்பட்டியில் நார்மலாக இருக்கிறத விட
எப்படி அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு சாதம் பழைய சாதம் மாதிரி தான். சாதம் ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது அது பழைய சாதத்தில் வந்து நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பாம் எரா நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பு மாதம் 25,000 ரூபாய் லாபம் பார்த்து வந்த பனையேரிகள் தற்போது 1 லட்சம் ரூபாய் லாபம் அடைவதாகவும் கூறுகிறார். மேலும் இந்நிறுவனம் மூலம் வரும் லாபம் அனைத்தையும் பனை தொழிலாளர்களுக்கே கொடுப்பதாகவும் கூறுகிறார் கண்ணன். பனங்கிழங்கு நம்ம வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் அதிகமாக பனங்கிழங்கு சாப்பிட்றோம், மற்றபடி மற்ற காலங்களில் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் பனங்கிழங்கு வந்து பொதுவாக ஃபைபர் ரிச் ப்ராடக்ட். அதுவும் இல்லாமல் அதில் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய நியூட்ரியன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்துகிறோம். அதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இது கூடயாச்சும் ஆட் பண்ணுறப்போ அந்த ஃபுட்டோட ஓவரால் கிளைசமிக் லோடை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி மக்ரோன், அப்புறமா ரெட் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்ட்டு, டைஜஸ்டிவ் பைட்ஸ் அப்படின்ற மாதிரி கருப்பட்டிலேருந்து நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். 2021 நாங்கள் இதை ஆரம்பிக்கிறப்போ ஒரு பனைமரம் ஏறுறவங்களுக்கு சராசரியாக மாத வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 to 25,000 ரூபாய். அதான் நாங்கள் வந்து அவங்ககிட்ட வரக்கூடிய பதநீருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய காசு 20,000 to 25,000 ரூபாய் இருந்தது. இப்போ போன வருஷம் 2024 நாங்கள் சராசரியாக ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரைக்குமே கணக்கு முடிச்சிருக்கோம். இந்த வருஷம் 2025 இப்போ தான் சீசன் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இந்த வருஷம் போன வருஷத்தை விட அதிகமான அளவில் நாங்கள் கணக்கு முடிக்கிறோம். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம் ஏறுறவங்கள்ட்ட முன்னாடி வந்து பனைமரம் ஒருத்தங்க ஆண் ஏறினார் அப்படின்னா வீட்டில் பெண் துணை இல்லாமல் அது கருப்பட்டியை காய்க்க முடியாது. இப்போ உள்ள காலத்தில் பெண்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து இப்போ நானே எங்கள் வீட்டில் உள்ள பெண்களை நாங்கள் வந்து அடுப்பாங்கரையில் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து காட்டில் உட்காந்து காய்க்கிறதுக்கு அளவு பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பெண்கள் வராத ஒரு பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்கள் அவங்க பனை ஏறி வைக்கக்கூடிய பதனியை நாங்கள் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து கருப்பட்டியாக காய்ச்சிக்கிறோம், பவுடராக எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு தேவையான காசை பதனிக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போ என்னென்னா அவங்களோட வேலை பளு பாதியாக குறையுது. இப்போ 10 பனை ஏறுறவங்க கிட்டத்தட்ட 20 பனையிலேருந்து 30 பனை ஏறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காய்க்கக்கூடிய வேலை மிச்சம். இந்த 4 மாதம் சீசனில் அவங்களால அதிகபட்சம் எவ்வளோ பனைகள் ஏற முடியுமோ, எவ்வளோ வருமானம் பார்க்க முடியுமோ அதை பார்க்குறாங்க. இந்த 4 வருஷத்தில் சராசரியாக எங்ககிட்ட பனைமரம் ஏறுறவங்க, அதாவது நாங்கள் வாங்குறவங்க, எங்களுக்கு சொந்தமாக தோப்பு கிடையாது, இந்த ஏரியா பக்கம் காயல்பட்டினம், ஓடக்கரை, அடைக்கலாபுரம், இந்த ஏரியாவில் பனைமரம் ஏறுறவங்கள்ட்ட நாங்கள் பதநீர் வாங்குகிறோம். அவங்களோட சராசரி வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 ரூபாயிலிருந்து இப்போ 1 லட்சம் ரூபா வரைக்குமே அது கூடியிருக்கு. கள் மீதான தடை நீங்கி அதுவும் ஒரு பொருளாக வந்தால் பனை ஏரிகளுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும் என்கிறார் கண்ணன். கல்லை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. கல் ஒரு உணவுப் பொருள். அது சயின்டிஃபிக்கலி எந்த அளவுக்கு ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றது டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே எனக்கு ஒரு என்ன ஒன்றுன்னா, இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு முதல்ல சாப்பாடை போடுவோம், அப்புறம் அடுத்த லெவலில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அரசாங்கம் அவங்களோட கொள்கை முடிவு கல்லை தடை பண்ணியிருக்காங்க, பதநீருக்கு தடை கிடையாது. அதனால் பதநீர்லேருந்து என்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் இன்றைக்கி தேதிக்கு பண்ண முடியுமோ அதை வச்சு விவசாயிகளுக்கு என்ன வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியுமோ அந்த ஒரு பார்வையில் இப்போதைக்கு நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். கல்லுக்கான தடை நீங்கி அதுவும் ஒரு பொருளாக வந்தது அப்படின்னா நாளைக்கு பனை ஏறுறவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு ஒரு கவர்மெண்ட் இப்போ நான் எப்படி ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி வச்சு எப்படி கரும்பு ப்ரொக்யூர் பண்ணுறாங்களோ அதுமாதிரி நாளைக்கு ஒரு வேளை இதையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி பனையிலேருந்து வரக்கூடிய விளைபொருட்களை ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி கொண்டு வந்து கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கல்லோ மற்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சாத்தியப்படும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பனை தொழிலை மீட்டெடுப்பதற்காக தான் பார்த்து வந்த ஐடி வேலையை விட்டுவிட்டு பனை மரங்களுக்கு பின்னால் யாருமே யூகிக்க முடியாத அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ளது என்பதை உணர்ந்த கண்ணன் கருப்பட்டி உற்பத்தியில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டனுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.